காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சான். அது கர்வம் பிடிச்ச சிங்கம். அது காட்டுல உள்ள யானை, குதிரை, கரடி இதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு ஒன்னா சாப்பிட்டுட்டு வந்தது. அப்ப அது கையில ஒரு முயல் ஆப்பிட்டுது. அந்த முயலை சாப்பிட போச்சு. நம்ம வள்ளிக்கண்ணு போல புத்திசாலி முயல் இந்த சிங்கத்துக்கிட்டேருந்து எப்படியாவது தப்பி பிழைச்சுக்கணும்னு ஒரு யோசனை பண்ணுச்சு. அப்ப அந்த சிங்கத்துக்கிட்ட, ஐயா மகாராஜாவே, இந்த காட்டுல உங்களை விட ஒரு பெரிய சிங்கம் இருக்குது, அது தெரியுமா அவங்களுக்குன்னு கேட்டுச்சு. இந்த காட்டு வெள்ளை விட ஒரு பெரியவன் இருக்கிறானா, அவன் எங்க இருக்கிறான் காட்டுன்னு கேட்டு. அப்போ மயிறு அதோ அந்த கணத்துல இருக்கான்னு சொல்லிச்சு. மயிறு சிங்கத்தை கூட்டிட்டு போய் அந்த கிணத்தை காட்டுச்சு. கிணத்துல இருந்த தண்ணியில இந்த சிங்கத்தினுடைய நிழல் தெரிஞ்சது. அதை பார்த்த நீங்க ஒளிஞ்சு விடுங்க, உன்னை இப்பதான் வழிக்கிறேன் பாருன்னு கழுத்துல தாவி குச்சிது. சிங்க சத்தியா போச்சு. கதை நல்லா இருக்கா? நான் ரொம்ப அட்மையர் பண்ற டைரக்டர்களில் பாலுமகேந்திரா மிகவும் முக்கியமானவர். To shoot in backlight was such a big thing at that time, and they said either this guy is a genius or he was mad. He was both at that time. தமிழில் அந்த மாதிரியான ஒரு பேரலல் ஃபிலிமில் பண்ணுற முக்கியமான இயக்குநராக வந்து முதன்மையானவராக நான் வந்து பாலுமகேந்திரா சார் வந்து கருதுகிறேன். He's an emotional Hitchcock. He's a Hitchcock of an emotional order. He plays without the suspense of an inner quality. How did you do that, Balu sir? I mean, you were able to say what you want to do, at the same time do it artistically the way you wanted to do, and you were able to make films that were huge hits. How did you do that? எனக்கு இந்த மாதிரி ஒரு அரகன்ஸ் இருந்தது கொஞ்சம் சில வருஷங்களுக்கு முன்னாடி. திஸ் சிறுமை கண்டு பொங்குவாய்ன்னு சொன்னானே பாரதி. யூ பிகம் ஆங்க்ரி அட் மீடியோக்ரிட்டி. ஐயா, அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். உனக்கு தெரிஞ்சது நீ பண்ணு, அவனுக்கு தெரிஞ்சது அவன் பண்ணிட்டு, அவனை பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? இனிய குரல் எடுத்து இனிய குரலில் அழகாக பாடத் தெரிந்த பறவைகள் மட்டும்தான் பாடுவதென்றால் காடு நிசப்தமாகிவிடும். The forest will become silent if only cuckoos and parrots were to sing. There are so many other birds in the forest. So many other love. காக்காக்கு கே எங்கே தான் தெரியும். நீ காக்கா கத்தக்கூடாது, என்ன கேன்னு கத்துறேன்னா, ஐயா எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், என் குர்ரா அவ்வளோதான் ஐயா, நீ என்னை கத்தக்கூடாதுன்னு சொல்கிறது யூ ஆர் நோபடி. ஸோ குயில்களும் பாடட்டும், காக்கைகளும் கத்தட்டும், இதெல்லாம் சேர்ந்து தான் the music of the forest-ங்கிறது. So with that I think this is all I have to say in my deathbed. Go talk to Balu about cinema. The simplest trick. Get him into a conversation about cinema and you'll get stuff, tidbits. And then if you have the passion enough for cinema, you will be making films soon. That's what I did. And he stands very high in the list of people who taught me cinema. Thank you, Balu. சமயம் ஸ்ரீராமனுடைய மகுடாபிஷேகத்திற்காக வேண்டிய காரியங்களை ராஜமண்டபத்தில் சித்தப்படுத்திக் கொண்டிருந்தேன். அந்த புறத்திற்கு
சென்ற சக்கரவர்த்தியார் திரும்பி வரவில்லை என்றும் மகுடாபிஷேக காலம் தவறி போகிறது என்றும் தீவிரப்பட்டு சக்கரவர்த்தியாரை அழைத்து வரப்போன வதிஷ்டர் வந்து இப்போது ராமன் காட்டிற்கு போகும், பரதன் பட்டம் பெறவும், கைகேசி வரம் பெற்றார் என்றும் இதனால் தசரத சக்கரவர்த்தி சோகமடைந்திருக்கிறார் என்றும் ராஜ்யசபையில் பிரஸ்தாவித்தார். ஆஹா, என்ன அநியாயம்! இந்த அநீதியை எதிர்த்து நானே தருவேன் கிரீடம் எனது தமையன்றா மனுக்கேன் தவ வேடம், நானே தருவேன் கிரீடம், நானே அரைக்கணத்தில் வெல்லுவேன், வானோர் முதலோர் வந்து எதிர்க்கினும் நானே தருவேன் கிரீடம். என் சார் உடம்பிற்கு சிரசை பிரதானம், இதை தசரதன் அறியாத ஞானம், பண்பாய் பரதன் புவி சுவாதீனம், படைத்தல் அன்றவரும் அனத்த போடிதம், நானே தருவேன் கிரீடம் எனது இனிய தமையன்றா மனுக்கேன் தவ வேடம், நானே தருவேன் கிரீடம். உதவா திருமுயற்கேன் ராஜ்ய காரியம், உண்டோ பரதன கரசாழு வீரியம், இதை செய்ய துணிந்தவர் என்னவன தைரியம், லட்சுமணனா எனக்கு இல்லையோ சௌரியம், நானே தருவேன் கிரீடம்.